ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமா நேம் வந்து வாட் இஸ் ராங் வித் மை பிரின்சஸ். இது ஒரு ஆன்கோயிங் சீரீஸ். ஸோ நம்ம எபிசோடு வர வர நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். எனக்கு ஃபஸ்ட் எபிசோடு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி என்ன இந்த கதையில் நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஒரு போர்க்களத்தை தான் காட்டுறாங்க. அந்த போர்க்களத்தில் நிறைய வீரர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பெண் தளபதி வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நாட்டுக்காக. அப்படியே அரண்மனையில் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கா. அந்த பொண்ணு நடு ராத்திரியில் ராஜா வரேன்னு சொல்லியிருந்தாரு, என்ன வரலையேன்ட்டு வழி மேலே வெளி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குயினும் வரேன்னு தானே சொன்னாங்க, ஏன் என்ன வராத இருக்காங்கன்ட்டு கவலையோட பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்களுடைய மேட் பொண்ணு வந்துட்டு, நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த நேரத்தில் வந்து வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது, உள்ளே போய் ரூமில் படுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை இன்னைக்கு ராஜா வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவரை பார்க்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, ராஜா வரமாட்டார், உங்களுக்கு புரியுதா இல்லையா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து, அவர் இனிமேல் இங்கே வரமாட்டார், அவர் இன்னொரு பிரின்சஸ்க்கு மகாராணி பட்டத்தை கொடுக்க போகிறாரு, அதை அறிவிக்கிறதுக்காக அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் ராஜா இங்கே வரமாட்டார். யாருக்கு, எந்த பொண்ணுக்கு மகாராணி பட்டம் கொடுக்க போகிறாங்கன்னு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு கேட்குறதுக்கு, அந்த க்ரோன் கன்சர்ட் ஷின்னுக்கு தான் அந்த மகாராணி பட்டத்தை கொடுக்க போகிறாங்க. அதனால் மன்னர் இங்கே வரமாட்டார்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வயிறு வலி அதிகமாக ஆரம்பிச்சிருது. உடனே அந்த பேலஸே அலற ஆரம்பிச்சிருது. இன்னொரு பிரின்சஸ்க்கு குழந்தை பிறக்க போகுது, மெஜஸ்டியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே இங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணும் எப்படியாவது இங்கே ராஜா வர சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணுன்னு சொல்ல, அப்போ ராஜாவும் அந்த ஷின்னுங்கிற பொண்ணும் அங்கே வராங்க. அவங்களும் வலியோட, ராஜா நீங்கள் வந்துட்டீங்களான்னு பாசமாக கேட்க, அந்த ஷின் பொண்ணு இருக்கா இல்லையா, அவர் இருந்துட்டு, ஜூ உனக்கு என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் வயிறு வலி எடுத்துக்கிச்சா, மேட் பொண்ணுக்கிட்ட நீ போய் அவளுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, நான் எப்பவுமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மேடு பொண்ணு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்து வயிறை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அழுத்துறா. அவங்க வழியிலே துடிச்சுக்கிட்டு குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவும் பண்ணிடாத, குழந்தைய கொன்னுடாதன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. இல்லை ஷின் குயின் சொல்லிட்டாங்க, அதனால அவன் வயிற்றுல இருக்க குழந்தைய நான் கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருப்பாளா. அவங்களும் தள்ளி விட்டுறாங்க அவளை. அவளும் இது எம்பரரோட ஆர்டர்ன்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கா. பக்கத்தில் ஹஸ்பண்ட் நின்றுக்கிட்டு தான் இருக்கான், அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவங்களும் வயிற்றுல கை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாத விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறான்னா, அவனோட ஒய்ஃப்னு கூட பார்க்காத அவன் கையை பிடிச்சு வச்சுக்கிறான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அது உங்கள் குழந்தை, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை தொடுறதுக்கே எனக்கு தைரியம் இல்லையா, இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னை ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஒரு யூஸ்லெஸ் ராஜாவான், நீயும் உன்னை நான் பார்த்து பயந்துருவேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தல்ல, ஆமாம் நீ இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக போராடுன, அதுக்காக மக்கள் எல்லாரும் என்னையே ஒரு யூஸ்லெஸ்ன்னு எப்படி சொல்லலாம், அதனால நீ செத்து போயிடு, நீ செத்து போயிட்டீன்னா தான் நான் பட்ட அவமானத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்ல, சரி நான் செத்துடுறேன், ஆனால் உங்கள் குழந்தைய யார் சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நம்ம குழந்தை, அதை ஏன் கொல்லணும்னு நினைக்கிறீங்கன்ட்டு அவங்களும் அழுதுகிட்டே வலி பொறுக்க முடியாத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை ஆரம்பத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஜஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் நீ செத்து போயிடுன்னு சொல்கிறான். அவங்கள பாவம் அழுதுகிட்டே, என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிடுங்க, இது ஜஸ்ட் அஃபெக்ஷனால் வந்திருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அது ஒரு குழந்தை, அதை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஷின் பொண்ணு இருந்துட்டு, ராஜா என்னை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்ககிட்ட இருக்கிற மிலிட்ரி பவருக்காக தான் உன்னை கேர் எடுத்துக்கிற மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, என்னோட அண்ணன் பரிதாபமாக செத்துட்டான், அவன் இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்ல அவங்க ரொம்ப நான் அழறாங்க, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை காப்பாற்ற தவறிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ராஜாவோட அண்ணனுக்கும் என்ன சம்மந்தம்னு போக போக தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மேடு பொண்ணு வயிற்ற போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தாலையா, அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்திரிச்சிருக்கிறா. ராஜா இந்த குழந்தை செத்துருச்சுன்ட்டு எழுந்திரிச்சு சொல்ல, அப்பனா நல்லது, நான் இவளை இப்பயே கொல்றேன்ட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். அவங்க கையை பிடிச்சு எடுத்து விட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷென் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் கையை பிடிச்சிக்கிறா, அவன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நெரிக்கிறான். அவங்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் இதுக்காக பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்தே போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் பயந்து போய் பதட்டத்தோட கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க கல்யாண ட்ரெஸ்ஸில் ரூமில் கட்டி போட்டு கிடக்குறாங்க.
அங்கே முன்னாடி ஒரு ஆள் நின்றுக்கிட்டு அவன் இவங்கள பார்த்துட்டு, ஜென்ரல் மூராங், நீங்கள் ஒன்றும் மற்ற பொண்ணுங்கள மாதிரி இல்லை, அதுக்குள்ளே முழிச்சிட்டீங்க அப்படிங்க. அப்போ தான் அவங்க அவனுடைய முகத்தை பார்க்குறாங்க. லீ செயின், நீயா? இந்த இடம் 7th பிரின்சஸோடைய மேன்ஷன் மாதிரி தெரியுதே, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்னையா கட்டி வச்சிருக்கன்னு கேட்க, இன்னைக்கு நமக்கு 2 பேருக்கும் ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடந்துச்சு, ஏன் நீ அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லையா? என்ன, நான் திரும்பவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேனா? நான் இப்போ உயிரோடு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற, திரும்ப வந்துட்டியா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஆள் கேட்குறான். லீச்சன், என்னை பாருங்களேன், நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு, என்னதான் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற? நான் என்ன முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்கா? நீ அந்த மூரங் தானே, நீ அப்போவே செத்துருக்க வேண்டியவ, நீ சாகாமல் திரும்ப வந்துட்டியான்ட்டு மெழுகுவர்த்தியை கையில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களும் பயந்து போயிடுறாங்க. உங்கள் ஃபேமிலியே ஒரு ஸ்பையாக தானே இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாதுன்ட்டு அந்த மெழுகுவர்த்தி எடுத்து அவங்க மேலே போடுறதுக்கு போவான். ஆனால் உண்மையாலுமே போடலை, அது எல்லாமே அவங்களுடைய கனவாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, பிரின்ஸ், நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் உங்கள் கூட உயிரோட வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை ஸ்பை பண்ணுறதுக்காகலாம் நான் இங்கே வரல, அப்படின்னா உன்னுடைய ஐடென்டிட்டியை விட்டுட்டு இங்கே என் கூட எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தியாக வாழ்ந்துக்கிட்டே ஸ்பை பண்ண போகிறதானே? அப்படிலாம் இல்லை, இது அந்த லீமோ தான் பண்ணுறான். லீமோ தான் ராஜா கிட்ட பேசி உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சான். எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட ப்ரூஃப் எதுவும் இருக்குதா? உங்ககிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்லாத நீ என்கிட்ட இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட இப்போ ப்ரூஃப் இல்லை, ஆனால் அந்த லீமோ தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னை ஃபோர்ஸ் பண்ணான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு கொல்றது தான் அவனுடைய திட்டம். நான் உங்களோட எனிமி கிடையாது, என்னை நம்புங்க. அப்படின்னா க்ரோன் பிரின்ஸ் ஆகணுங்கிறதுக்காக என்னுடைய செகண்ட் பிரதர் தான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? அப்படின்னா நீ எனக்காக எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ ஜூ யோசிச்சு பார்க்குறாங்க. லீமோ தானே ராஜாவாக இருந்து இவங்களை கல்யாணம் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ளேயே கொன்று இருப்பான். அதை நினச்சி பார்த்துட்டு, ஏன்னா அவனை எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்குது, அதனால் ப்ளீஸ் ஹைனஸ், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லவும் அவருக்கு கயிறெல்லாம் அவுத்து விட்டுறாரு. அவுத்து விட்டுக்கிட்டு, அப்படின்னா நீ அந்த லீமோவை என்கிட்ட காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? நான் எப்படி நம்புன்னு நீ நினைக்கிற? அதுக்கு ஜூயே சொல்கிறாங்க, லீமோ அவன் க்ரோன் பிரின்ஸ் ஆகணுங்கிறதுக்காக மக்களெல்லாம் ஏமாற்றி நம்ப வைக்க போகிறான். அது எப்படி அவன் ஃப்யூச்சரில் அவன் க்ரோன் பிரின்ஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு உனக்கு பட்டு எப்படி தெரியும்? என்னை நீங்கள் நம்புங்க, உண்மையாலுமே எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், உங்களை பற்றி கூட எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்படி நம்புறதுன்னு அவர் கேட்க, உடனே அவங்க தலையில் இருந்த பின் எடுத்து அவங்க கையில் கிழிச்சிக்கிறாங்க. கையை கிழிச்சிக்கிட்டு ஒரு கர்ச்சிஃபை எடுத்து அந்த ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை அந்த மெழுகுவர்த்தியால் எரிக்கணும்னு தானே நினச்சிங்க, அதுக்காக நம்ம இந்த ரத்தம் படிஞ்ச ருமாலை யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன, இது உங்கள் மாளிகையில் இருக்கிற ஸ்பைக்கு போதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு அவரும் சரி நான் ஒத்துக்கிறேன், இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம், ஆனால் நான் உனக்கு 3 நாள் தான் டைம் கொடுப்பேன், அந்த 3 நாளில் நீ எனக்கு உண்மையாக இருக்கிறன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஜூ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள ஒரு மேடு பொண்ணு அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொன்னா இல்லையா, அவள் தான் இங்கே இருக்கிற ஸ்பை போல் இருக்கு. அங்கே உள்ள யார் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே வரா. அங்கே ரத்தம் படிஞ்ச கர்ச்சிஃப் இருக்குமா, அதை எடுத்து பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ ஜூ அங்கே வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த மணிகள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குமா, அதை விலைக்கு விட்டுட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க கையில் அடிபட்டிருக்கும், அது தெரியுதா, அதை பார்த்துட்டு அவளுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே திடுக்குன்னு ஆகிடுது, பயந்து போய்ட்றா. அந்த அடிப்பட்டதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறா. அதுலேயும், மிஸ் உங்களுக்கு என்னாச்சு, அடிபட்டிருக்கு, நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த பிரின்ஸ் உங்களை இப்படி கொடுமைப்படுத்துவார்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தையவ கொன்னா இல்லையா, எம்பரரோட ஆர்டரில் தான் நான் உன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொல்றேன்னு சொல்லிட்டு வயிற்றை பிடிச்சி நெரிப்பா இல்லையா, அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால செம்ம கோபமாயிடுறாங்க. ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டு, என்னை ஏன் நைட்டு வந்து காப்பாற்றாத விட்டுட்ட, மாஸ்டர் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கக்குள்ள நீ வெளியே நின்று என்னை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா, எங்கே போயிருந்தேன்னு சொல்லி திட்ட. இல்லை நான் எதுவும் பண்ண கிடையாது, நான் உள்ளே வரலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வெளியே நிற்கிற பாடி கார்ட்ஸ்லாம் என்னை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க, நான் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே திரும்பவும் ஓங்கி ஒரு அறை விட்டுடுறாங்க. ஓங்கி அரைஞ்சிட்டு, நான் அமைதியாக இருக்கிறதால நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் உன்னை இங்கே பார்க்கவே கூடாது, எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி திட்டி விடுறாங்க. அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா காலிலே விழுந்துடுறா. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இனிமேல் நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன்னு சொல்லுவாளா. அதை எப்படி நான் நம்புறது,
நான் உங்களுக்கு ஒரு நாய் போல் உண்மையாக தான் இருக்கேன்னு சொல்லவும், என்ன நாய் மாதிரியா? எங்க செஞ்சு காட்டுன்னு சொல்லவும், அவள் நாய் மாதிரி சுற்றி சுற்றி வந்து லொன்னு குலைச்சிக்கிட்டெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்களும் சரி நில்லு போதுங்க, அப்பனா நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்களா, என்னை நம்புவீங்களா, என்னை மன்னிச்சிட்டிங்களன்ட்டு திருட்டு முழிக்கிறா. அதுக்கப்புறம் ஜூ ஒரு மாதிரி பார்ப்பாங்களா, அதனால் இவ நம்ப வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா ஓங்கி அவள் கன்னத்திலே அரைஞ்சிக்கிறா. திரும்ப திரும்ப அரைஞ்சிக்கிட்டு, நீ இனிமேல் இந்த தப்பு பண்ணுவியா, ஜூ அடிப்பட்டதுக்கு நீ தான் காரணம், நீ தான் காரணம்ன்ட்டு கன்னத்துலேயே அவளே அடிச்சிக்கிறா. அவங்களும் சரி நிப்பாட்டு, நீ இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணணும்னு யார் சொன்னதுன்னு கேட்க, நானாக தான் உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நீ இனிமேல் ஒரு மாஸ்டருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா, அவளும் நன்றி நன்றின்ட்டு காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாளா. ஜூவும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் உங்களை திரும்ப பழி வாங்குவேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வெளியே படிச்சுக்கிட்டு இருப்பாரா. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு லீமோ உண்மையாலுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேலஸ்க்கு போயிருக்காரு, ராஜா கிட்ட ஏதோ பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் நடந்திருக்கு, பிரின்சஸ் சொல்றது உண்மைதான்னு சொல்றான். சரி இருக்கட்டும், இந்த லீமோ இப்போ என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் எதோ நடிச்சுக்கிட்டு இருக்காளான்னு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜூ சேர்லேயே உட்காந்துட்டு டேபிளில் தலையை வச்சு படுத்துட்டு இருப்பாங்களா, தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க கனவுல ஒரு காட்டுக்குள்ளே வச்சு ஹீரோவை சுற்றி வளைச்சிடுறாங்க. அதில் ஜியூவும் அந்த லீமோவும் இருக்காங்க. அப்போ ஜியூ ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் செகண்ட் பிரின்ஸுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லவ் பண்ணி தான் அவரை ஏமாத்தி இருப்பாங்க போல இருக்கு. ஆல்ரெடி ஹீரோ சாகிற நிலமையிலையும் உன் மனசுக்குள்ள நான் கொஞ்சமாவது வந்திருப்பேனான்னு கேட்டிருப்பாரு. அப்படியே இங்கே கண்ணு முழிச்சிடுறாங்க. அதே எமோஷனலோடைய லீச்சேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் பக்கத்துல தான் உட்காந்துருந்துருக்காரு. என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. என்ன ஒன்றும் இல்லையா, என் பேரை சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருந்த, நீ எதுக்காகவோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு சொல்லுன்னு கேட்க அவங்க ஒன்றும் இல்லை, நான் சும்மா கனவு கண்டேன், அதில் தான் ஏதோ வாய் உளறி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ பாட்டை எடுத்து டீ ஊற்ற போவாங்களா. அவர் பிடிச்சிக்கிறாரு. உன் சின்சியரிட்டியை எப்படி காட்ட போகிறேன்னு கேட்க, ஹைனஸ் நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன், நான் ஒரு பைத்திய மாதிரி நடிக்க போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மேட் இருக்கா இல்லையா, அவள் ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையும் கேட்டுடுறா. உடனே போய் ஷின் கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் ஜூவும் அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. ஜூவோட அப்பாவும் அவங்க ரெண்டாவது அம்மாவை ஹீரோ கிட்ட அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜூவும் எதோ பேய் அடித்த மாதிரியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே சொல்லலை. அப்போ ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. முதல்ல என்ன நடந்திருக்கும்னா, இவங்க டீ ஊற்றி அவங்க அம்மாவுக்கு கொடுக்கக்குள்ள, அவங்க ஸ்டெப் மாமுக்கு கொடுக்கக்குள்ள அந்த ஷின் பொண்ணும் அங்கே வந்துடுறா. ஆக்சுவலாக ஷின் பொண்ணு வந்து இவங்களோட ஸ்டெப் சிஸ்டர். அவங்க டீ ஊற்றி கொடுக்கக்குள்ள அவள் நடுவில் வந்துடுற, அவள் ட்ரெஸ் எல்லாம் டீ ஊற்றிடுமா. அவங்க அம்மா ஜூவை தான் பிடிச்சி திட்டுறாங்க, பனிஷ் பண்ணி விட்டுறாங்க, முட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் முட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஷின் பொண்ணும் நல்லவ மாதிரியே நடிச்சுக்கிட்டு அக்கா வாங்கன்னு சொல்லி கையை பிடிப்பாளா, அவங்க கையை எடுத்து விடுறாங்க வேகமா. அவ போயிட்டு கீழே விழுந்துடுறா. இவங்க போயிட்டு ஹீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ தான் சமாளிக்கிற மாதிரி, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா, என்னால் இங்கே அதிக நேரம் இருக்க முடியாது, சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்ல, இந்த ஷின் பொண்ணு இருந்துட்டு இவன் ஒன்றும் பைத்திய மாதிரி தெரியலையே, பாசங்க பண்ணுற மாதிரி இருக்கே, அக்கா நீ நடிக்கிறதானே, நீ ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு தானே இங்கே வந்திருக்க, நீ நடிக்கிறது நல்லாவே தெரியுது, உண்மையை சொல்லுன்னுக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மாவும் உனக்கு தான் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும்ல, நீ கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களா. அவங்க அப்பாவுக்கு நம்பவே முடியல. என் பொண்ணா இது, என் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா, எப்படி இவளுக்கு இப்படி ஆச்சு, ஜூ உண்மையாலுமே நீ நடிக்கலல்ல, நான் என்ன அந்தளவுக்கு முட்டாளா, அவள் நடிக்கிறாளா இல்லை உண்மையாலுமே பைத்தியமாக இருக்காளான்னு எனக்கு தெரியாதான்னு ஹீரோ கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அதான் செவன்த் பிரின்ஸை சொல்கிறாரு, இதை விடமா உனக்கு எவிடன்ஸ் வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே அவங்க அம்மா காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு அப்படிலாம் பேச கிடையாது, ஒருவேளை தப்பாக புரிஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜூவையும் கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசியிருப்பாளா. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் வேர்க்கடலை அங்கே இருக்கும், கையில் அள்ளிக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த ஸ்டெப்மை மூஞ்சிலேயே வீசிடுறாங்க. வீசிட்டு பைத்தியம் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பதறி போயிடுறாங்க. போய் அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு உனக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இரும்பிக்கிட்டு இருக்காங்க, வாயிலெல்லாம் போயிடுச்சு போல இருக்கு. இதில் வேற அவங்க குதிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி போயிட்டு அவங்க முதுகுலேயே ஒரு தட்டு அவங்க தொண்டையில் அடைச்சிக்கிட்டு இருந்த வேர்க்கடலை கீழே வந்து விழுது. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஷின்னும் கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போவாளா, அவங்க பிடிச்சி இடிச்சு தள்ளிடுறாங்க. திரும்ப எழுந்திரிச்சு அடிக்கிறதுக்காக போக அப்போ ஹீரோ வந்து மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரையும் அமைதியாக்கிடுறாரு. ஹீரோவும்
அவ தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்க உடனே அவங்க அப்பா சின்ன பிடிச்சு திட்டுறாரு. அவ உங்க அக்கா, அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சு போச்சுன்னா நீ நல்லா தானே இருக்க, உனக்கு அறிவு இல்லையா, நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல அவ திரும்பியும் ஜூவியே திரும்பி பார்ப்பாளா. அவங்க இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா, அவ அம்மா கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டால, அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன். அக்கா உண்மையாலுமே பைத்தியமாக தான் ஆயிட்டா, நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு போ, அவளை நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணு, கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன நடக்க போகுதோங்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அக்கு பஞ்சர் ஊசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு ஜூ நீ நடிக்கிறத நிப்பாட்டு, நீ நல்லா நடிக்கிறங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ உண்மையாலுமே பைத்தியம் கிடையாது, நீ லீமோ அண்ணன் கூட இருக்கிறதால உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க அவங்க அப்பாவையாட்டம் பார்ப்பாங்களா. என்ன பார்க்குற பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசுன்னு சொல்ல அப்போ அவங்க அங்கேருந்து எழுந்திரிச்சு போக பார்க்க அந்த மேடு பொண்ணு திரும்பி உட்கார வச்சிடுறா, டைட்டாக பிடிச்சிக்கிறா. அந்த மேடும் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க, அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க, எதுக்கும் பயப்படக்கூடாதுன்ட்டு உட்கார வச்சுட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கலா. அந்த ஷின்னும் அக்கா நான் உன்னைய சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவேன்ட்டு அந்த அக்கு பஞ்சர் ஊசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு கையிலே வேகமாக குத்தி விட்டுறா. குத்திட்டு நல்லா டைட்டாக வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கிறா. நீ உண்மையாலுமே நடிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லுன்ட்டு இன்னமும் வேகமாக போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பாளா. அவங்க சம கோவத்தில் ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. இங்கே வெளியே அந்த ஷின்னோட அம்மாவுக்கு தான் பயமாக இருக்குது, உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குமோன்ட்டு. அவங்க ஹீரோக்கிட்டேயும் நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக கவனிக்காத விட்டுட்டீங்கன்னு கேட்க அவள் ஒரு ஜென்ரலாக இருந்தவ, அவள் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாள், அதனால் நேச்சுரலாகவே அவளுக்கு சரியாகணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு நல்லா பயம் வந்துடுது. ஒருவேளை ஷின்க்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்களா. உடனே ஹீரோ மேடம் என்னாச்சு, உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயப்படுறீங்களா, ஜூ ஒரு பைத்தியம் பிடிச்ச பொண்ணு, அவளை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் தானே நடந்துட்டுருக்கு, ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணட்டும், நானே இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க, நீங்களும் வெயிட் பண்ணலாமேன்னு சொல்ல ஜூ அப்பாவும் ஆமாம் அவர் சொல்கிறது சரிதானே, அங்கே சின்ன பிள்ளைங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அங்கே உள்ளே போகிற, இங்கே இருக்கிறது 7th பிரின்ஸு, அவரும் இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், நீ எதுக்காக தேவையில்லாத பயப்படுற, உட்காருன்ட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்லிடுறாரு. அந்த அம்மாவுக்கு பயமாக இருக்குது. இங்கே உள்ள 2 பேருக்கு அடிப்படை தகராறு செம்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே 2 பேரும் கத்தி கதறிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வரைக்கும் கேட்குதா, வெளியே அவங்க அம்மா பயந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே 2 பேரும் அடிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு வெளியே வர்றதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு செம்ம கோவமாயிடுது. என்ன நடக்குது இங்கன்ட்டு கோவப்பட அதோட இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சின்னதாக வருது, ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் ஒரு 2 எபிசோட ஒரே எபிசோடாக பண்ணியிருக்கேன். ஜூயி இவங்களை எல்லாத்தையும் பழி வாங்கறதுக்காகவே 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அப்போ இவங்க லீமோ அந்த ராஜா இருந்தான் இல்லையா, ஜூயி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட கொண்டானுங்க, அவனுடைய அண்ணனுக்கு தான் இவங்க ஒய்ஃபாக இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ இவங்க லீமோவுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ஹீரோவை ஏமாத்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த லீமோ இவங்களை ஏமாத்திருக்கான். இப்போ திரும்ப இவங்களை எல்லாரையும் பழி வாங்கறதுக்காக திரும்ப வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷனாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லீமோவும் இவங்களால தான் ராஜாவாகவே ஆயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் ஜூவை ரொம்பவே லவ் பண்ணியிருந்திருப்பார் போல இருக்கு. நம்மளால இவ மனசுல இடம் பிடிக்க முடியலையேங்கிற வருத்தத்தோடயே செத்துருக்காரு. இப்ப திரும்பவும் இவங்க 2 பேருக்கும் மறுபிறவை மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணுவாங்களா, 2 பேரும் சேர்ந்து பழி வாங்குவாங்களான்ட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்கு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.